வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் 2ஆம் கட்டமாக இன்று மாலத்தீவுக்கு செல்ல உள்ளார். இது பிரதமரின் 3வது மாலத்தீவு பயணமாகும். அங்கு நாளை நடைபெறும் மாலத்தீவின் 60வது சுதந்திர ஆண்டு கொண்டாட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார். இந்த பயணத்தின் போது அவர் மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது முயிசுவை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர உறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். புதுச்சேரியில் உள்ள வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பவர்கள் தங்களது மொபைல் எண்களை தேசிய வாகன் மற்றும் சாரதி இணையதளங்களில் புதுப்பிக்க வேண்டும் என புதுச்சேரி போக்குவரத்து துறை ஆணையர் டாக்டர் சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். parivahan.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் தங்களது ஆதாரில் இணைக்கப்பட்ட மொபைல் எண் மூலம் பாதுகாப்பாக புதுப்பிக்கலாம். இதற்கான சிறப்பு இயக்கம் 3 மாதங்களுக்கு நடைபெறும். புதுச்சேரியில் கோடை வெயிலின் வெப்பம் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் 28, 29, 30 ஆகிய நாட்கள் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது. இதனை ஈடு செய்யும் வகையில் 3 சனிக்கிழமைகள் பள்ளிகள் இயங்கும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 30, நவம்பர் 15 ஆகிய நாட்களில் பள்ளிகள் இயங்கும். எம்டிஎஸ் படிப்புக்கான 2வது சுற்று கலந்தாய்வுக்கு தகுதியான மாணவர்கள் பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆட்சேபனை இருப்பின் டேஷ்போர்டில் இன்று பிற்பகல் 1 மணிக்குள் தெரிவிக்கலாம் என சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் திரு அமன் சர்மா தெரிவித்துள்ளார். மான்செஸ்டரில் நேற்று நடைபெற்ற ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபியின் 4வது டெஸ்ட் 2வது நாளில் இங்கிலாந்து அணி இந்தியாவுக்கு எதிரான முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 225 ரன்கள் எடுத்திருந்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 358 ரன்கள் எடுத்தது. தற்போது இந்திய அணி 133 ரன்கள் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.